உங்களுக்கு வாழ்க்கையில தீராத சொத்து பிரச்சனை ஏதாவது இழுபறியா இழுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா, நீங்க வழிபட வேண்டிய ஒரு கோவில் இருக்கு. அத தான் இந்த வீடியோ பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க பார்த்துட்டு இருக்குது அறிவோம் தெளிவோம் சேனல். தஞ்சாவூர்ல கீழவாசல்ல குறிச்சி தெருவு அப்படிங்கிற ஒரு தெரு இருக்கு. அங்க பாலதண்டாயுதபாணி கோவில் இருக்கு. இங்க முருகப்பெருமான் வந்து வள்ளி தெய்வானையோட பக்தர்களுக்கு அருள் பாலிச்சுட்டு வராரு. கருவறைக்கு முன்பாக விநாயகரும், எதிர்ல மயிலும், பலிபீடமும் இருக்கு. இந்த கோயில் கட்டப்பட்டு சுமாரா ஒரு 150 ஆண்டுகளுக்கு மேல ஆயிருக்கும். இங்க முதல்ல வேல் மட்டும் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து வள்ளி தெய்வானையோட சேர்ந்த ஒரு சிலைய பிரதிஷ்டை பண்ணி, இங்க வழிபாட்டுக்கு ஏத்த மாதிரி அமைச்சிருக்காங்க. முருகப்பெருமானோட கலியுக அவதாரமான திருஞான சம்பந்தருக்கும் இங்க தனி சன்னதி உள்ளது. ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததா இருக்கு. இது தவிர விநாயகர், விசாலாட்சி, பைரவர், பஞ்சமுக ஆஞ்சநேயர், துர்க்கை அப்புறம் நவக்கிரக ஸ்தலங்கள் கூட இந்த ஒரே ஸ்தலத்துக்குள்ள இருக்கு. இங்க முருகப்பெருமானுக்கு நடைபெற கந்த சஷ்டி உள்பட அனைத்து விழாக்களும் ரொம்பவே விமர்சையா நடைபெறது வழக்கம். இந்த கோயில்ல தரிசனம் செஞ்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா நிலம், வீடு உள்ளிட்ட எல்லா சொத்து பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமா இருக்கு. இது இல்லாம யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாம கஷ்டப்படுறீங்களோ, அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிட்டும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்கு. இந்த ஸ்தலத்துல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருத்தணியில முருகன் இருக்கிற மாதிரியே அப்படியே இங்க இருக்கிறதுனால, இந்த தலமும் திருத்தணி அப்படின்னு தான் அழைக்கப்படுது. இந்த கோயிலுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தஞ்சை மாநகர்ல ஈசானிய மூலையில இந்த ஸ்தலம் அமைந்திருக்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு. அதனால யாருக்கெல்லாம் வந்து நிலம், வீடு பிரச்சனை இருக்கோ, அவங்களும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் தாராளமா இந்த கோவில்ல போய் வழிபாடு பண்ணுங்க. அந்த கந்தனோட அருள் உங்க எல்லாருக்குமே கிட்டணும். எல்லாருமே மகிழ்ச்சியோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையும் கூட. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு லைக் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கோ, அவங்களுக்கு இந்த வீடியோ தாராளமா ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.